நம்புகிறேன். 98க்கு பின்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு இஸ்லாமியன் நேரடியாக தொழில் தொடங்க முடியாது. இந்துக்கள் வீதியில கடை இருக்கு, பொருள் வாங்க மாட்டான். கடை இருக்க, பொருள் வாங்க மாட்டான். ஏன்னா உளவியலாக ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துட்டான். அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி, அவன் பாகிஸ்தானிலிருந்து வந்தவன். ஏன்னா 368 இஸ்லாமிய இளைஞர்களை தமிழக அரசு பயங்கரவாதிகள் இவர்கள் தான் குண்டு வைத்தார்கள் என்று கைது செஞ்சிச்சு. இதை நான் சொல்லல. ஒரு பேராசிரியர் அவர் எழுதுகிறார், நான் தமிழை சொல்லிக் கொடுத்தேன், அரபியை சொல்லிக் கொடுத்தேன், இந்த மக்களுக்காக மொழிக்காக நின்றேன், என் மதத்திற்காக நிற்க வேண்டிய தேவை வந்து விட்டது, இனிமேல் அரசு சம்பளம் எனக்கு வேண்டாம், அரசு சம்பளம் வாங்குவது ஹராமாக போய்விடும், அது பாவச் செயலாக ஆகிவிடும், என் மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று இதோ வாணியம்பாடியிலிருந்து பேருந்து தருகிறேன், இதோ கோவையில் இறங்கி சொல்கிறேன், இந்த செயலை செய்த கருணாநிதியை நான் சும்மா விட மாட்டேன். சொன்னவர் எங்களையா ஜவஹர்லா, இன்னைக்கு எங்க இருக்கிறார் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும், நான் சொல்ல தேவையில்லை. சரிங்களா? அந்த 362 பேரை கைது செய்வதற்கு உத்தரவிட்ட சட்ட அமைச்சர் யார் தெரியுமா? மரியாதைக்குரிய துரைமுருகன் என்ற திமுகவின் சட்ட அமைச்சர். அப்போது முதல்வர் யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி என்ற பெரும் மகான். நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். 98க்கு முன்பு ஆமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு